எல்லாருக்கும் ஹாய். நான் ஃபாத்திமா. பர்ஷியன் கேட்ஸ் வளர்க்குற நிறைய பேருக்கு எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கணுங்கிறதுல நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேட்ஸுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம், எந்த ஃபுட்டு தேவையே இல்லை, எந்த ஃபுட்டு கொடுக்கவே கூடாதுங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பூனை வளர்த்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பூனைகளை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேட்ஸுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு தேவையே இல்லை, அவங்க அதை விரும்பி சாப்பிட்டா கூட அந்த ஃபுட்டுனால எந்த யூஸுமே இல்லைங்கிற மாதிரி ஃபுட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். நான் இப்போல்லாம் யூடியூப்பில் கேட் ஃபுட் ரெசிபீஸ்னு நிறைய வீடியோஸ் பார்க்குறேன். அதில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, சிக்கனோட உருளைக்கிழங்கு போட்டு அவிச்சு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி பூனைகளுக்கு கொடுக்குறாங்க. இதில் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பூனைகளுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் தேவையில்லை, அவங்களுக்கு ப்ரோட்டீன்ஸும் விட்டமின்ஸும் போதுமானது. அதனால் உருளைக்கிழங்கு வேண்டாம். ஏன் உருளைக்கிழங்கு சிக்கனோட போட்டு அவிச்சு கொடுக்குறாங்கங்கிறது எனக்கு தெரியல. உருளைக்கிழங்கு பூனைக்கு தேவையில்லாத ஒரு ஃபுட்டு தான். நீங்கள் உருளைக்கிழங்கு சிக்கனில் போட்டு அவிச்சு தரதுனால சிக்கன்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸோட அளவு தான் குறையுமே தவிர எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ஸ் எதுவும் கிடைக்க போகிறதில்ல. அதனால உருளைக்கிழங்கு பூனைங்களுக்கு கொடுக்காதீங்க. சிக்கனை மட்டும் தனியாக அவிச்சு கொடுத்தா போதும். நீங்கள் ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேரட் அல்லது பச்சை பட்டாணி அந்த சிக்கனோட போட்டு அவிச்சு கொடுக்கலாம். நிறைய பேர் தயிர் சாதம், பால் சாதம்லாம் பூனைகளுக்கு கொடுப்பாங்க. பூனைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த ஃபுட்டுனால எந்த யூஸுமே இல்லை. ஸ்டமக் தான் அப்செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூனைங்க நிறைய பேருக்கு லாக்டோஸ் ஜீரணிக்காது. அந்த மாதிரி பூனைகளுக்கு இது பெரிய பாதிப்பை கூட ஏற்படுத்தும். அதனால் தயிர் சாதம், பால் சாதம்லாம் நீங்கள் கொடுக்காதீங்க. அது ஒரு தேவையில்லாத ஃபுட்டு தான். அப்புறம் இன்னொரு வீடியோவில் 1 கிலோ போல் சிக்கனை அவிச்சு மிக்சியில் அரைச்சி ஒரு பாக்ஸில் அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க. தேவைப்படுறப்போ பூனைகளுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்குறது பூனைகளுக்கு நல்லது கிடையாது. நம்ம அன்னைக்கு அவிச்சு கொடுக்குறோன்னா அதை அன்னைக்கே முடிச்சிடுங்க. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சு கொடுங்க. சிக்கனோ மட்டனோ மீனோ எது கொடுத்தாலும் அவிச்சு கொடுங்க. அதில் உப்பும் மசாலாவும் சேர்க்காம கொடுங்க. உப்பும் மசாலாவும் பூனைகளுக்கு தேவையில்லை. அடுத்து எந்த ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கடைகளில் கிடைக்கிற கமர்ஷியல் ட்ரை ஃபுட்டே 90% கொடுத்தா போதுமானது. அவங்களுக்கு அதுலேயே எல்லா நியூட்ரியன்ஸும் வந்துடும். நம்ம வீடுகளில் செஞ்சு கொடுக்குற ஃபுட்டில் எல்லா நியூட்ரியன்ஸையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஃபுட் அவங்க கடித்து சாப்பிட்றதுனால அவங்களுடைய டென்டல் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். அவங்களுடைய பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்கள் கேட்டுக்கு எந்த பிராண்டில் நீங்கள் ட்ரை ஃபுட்டு கொடுக்குறீங்களோ அந்த பிராண்டில் அந்த ஃப்ளேவர்லேயே கொடுங்க. வேறு எதுவும் மாற்றாதீங்க. திடீர்னு மாற்றும் போது அவங்களுக்கு ஸ்டமக் அப்செட் ஆகலாம். ஸோ மாற்றாதீங்க. 1 இயர் ஆனதுக்கப்புறமா அடல்ட் ஃபுட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது போக வெட் ஃபுட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணலாம். ட்ரீட்ஸு அப்பப்போ வாங்கி கொடுக்கலாம் அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக. ஆனால் நிறைய ட்ரீட்ஸும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். நீங்கள் வீட்லேயே ஃபுட்டு கொடுக்க ஆசைப்பட்டீங்கன்னா சிக்கன், மட்டன், மீன், ப்ரான் இதெல்லாமே நீங்கள் அவிச்சு கொடுக்கலாம். மற்றவங்க அவங்க கேட்டுக்கு அந்த ஃபுட்டு கொடுக்குறாங்க, இவங்க இந்த ஃபுட்டு கொடுக்குறாங்கன்னு பார்த்து நீங்கள் கொடுக்க வேண்டாம். உங்கள் கேட்டுக்கு எந்த ஃபுட்டு செட் ஆகுமோ அந்த ஃபுட்டை கொடுங்க. ஒவ்வொருத்தவங்க கேட்டு வித்தியாசப்படும். அவங்க கொடுக்குற மாதிரி நமக்கு கொடுக்கணும்னு நினைக்க வேண்டாம். அடுத்து பூனைகளுக்கு எந்த ஃபுட்டு கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். பூனைகளுக்கு சாக்லேட் கொடுக்கக்கூடாது, காஃபி கொடுக்கக்கூடாது. சாக்லேட்டும் காஃபியும் அவங்களுக்கு டாக்ஸின். கஃபைன் கலந்த எந்த ஃபுட்டுமே அவங்களுக்கு டாக்ஸின் தான். வெங்காயமும் பூண்டும் கொடுக்கவே கூடாது. அதனால் நமக்காக வீட்டில் சமைக்கிற எந்த சாப்பாடுமே நீங்கள் பூனைகளுக்கு கொடுக்க வேண்டாம். பூனைகளுக்கு நீங்கள் தனியாக சமைச்சு தான் கொடுக்கணும். அதனால் வெங்காயம் பூண்டு சேர்த்த எந்த ஃபுட்டுமே நீங்கள் கொடுக்காதீங்க. அடுத்ததாக கிரேப்ஸும் காஞ்ச திராட்சையும் கொடுக்கவே கூடாது. அதுவும் பாய்சன் தான். அதுவும் சாப்பிடாத மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கொழுப்பான உணவுகளும் கொடுக்காதீங்க. அது அவங்களுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்டை அஃபெக்ட் பண்ணும். அடுத்து கறி, மீன், முட்டை எல்லாமே நீங்கள் பாயில் பண்ணி தான் கொடுக்கணும். ராவாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதில் சின்ன சின்ன கிருமிகள் இருக்கும். அது போய் அவங்கள அஃபெக்ட் பண்ணும். அதனால் ராவா எதுவும் கொடுக்கவே கூடாது. அப்புறம் பால் பொருட்களான தயிர், சீஸ் எதுவுமே கொடுக்கக்கூடாது. அதுவும் அவங்களுக்கு டைஜஷனில் ப்ராப்ளம் வரும். குறிப்பாக கேட் ஃபுட் ரெசிபீஸ்னு எதுவும் நீங்கள் வீடியோஸ் பார்த்து எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். நீங்கள் சும்மா சிக்கன், மட்டன் எல்லாமே பாயில் பண்ணி கொடுத்தாலே போதும். அதுக்கு எந்த ரெசிபீஸும் தேவையில்லை. நான் சொன்ன ஃபுட் டிப்ஸ் எல்லாமே பர்ஷியன் கேட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டு பூனைங்களுக்கும் இந்த ஃபுட் டிப்ஸ் செட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.